வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ரயில்வே துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டேஷன் மாஸ்டர், அசிஸ்டண்ட், டிக்கெட் கிளர்க்கு இது மாதிரி வந்து பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 596க்கும் மேற்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 12th வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி 20,000க்கு மேலே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் சென்ட்ரல் ரயில்வேலேருந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 28/11/2022 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்டெனோகிராஃபரை சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டெனோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது சீனியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரியில் டிக்கெட் கிளர்க்கு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 154 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இதில் எஸ்டியில் 15 போஸ்டிங், ஓபிசியில் 33 போஸ்டிங், அடுத்தது ஜென்ரல் கேட்டகரியில் 83 போஸ்டிங். இது மாதிரி வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது குட்ஸ் கார்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 46 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் வந்து எஸ்டி, எஸ்சி, ஓபிசி இது மாதிரி வந்து ஜென்ரலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 75 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எஸ்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 போஸ்டிங், எஸ்சி 12 போஸ்டிங், ஓபிசி அதாவது எம்பிசி, பிசி பொறுத்த வரைக்கும் 19 போஸ்டிங், ஜென்ரலில் 38, டோட்டலாக 75 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட். ஸோ இதுக்கு டோட்டலாக 150 போஸ்டிங். இதில் எஸ்சியில் மட்டும் 21 போஸ்டிங், எஸ்டியில் 13 போஸ்டிங், ஓபிசியில் 26 போஸ்டிங், ஜென்ரலில் 90 போஸ்டிங், டோட்டலாக 150 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஜூனியர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து டிக்கெட் கிளர்க்கு. ஸோ இதுக்கு 126 போஸ்டிங் டோட்டலாக சொல்லியிருக்காங்க. எஸ்சியில் 16 போஸ்டிங், எஸ்டியில் 18, ஓபிசியில் 28 போஸ்டிங், ஜென்ரலில் 64 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கும் வந்து டோட்டலாக 37 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டிக்கெட் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கும் வந்து நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஸ்டெனோகிராஃபருக்கும் வந்து நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னு அப்ளை பண்ணலாம். அடுத்த மற்ற கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஜென்ரல் கேட்டகரி 42 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேண்டிடேட் அதாவது எம்பிசி அண்ட் பிசி கேண்டிடேட்டை தான் ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஸோ 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டி 47 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் வந்து எதுவும் இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டீட்டெயிலாக நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான். www.rrccr.com இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் போய் தான் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெளிவாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் போய்ட்டு அதாவது நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, நேமு, கம்யூனிட்டி, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி ஸோ இதெல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த பேஜஸ் வந்து போகும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவஸ் கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலு, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஸோ எல்லாமே நீங்கள் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஜேபேக் ஃபார்மெட், ஜேபிஜி ஃபார்மெட்டில் வந்து இருக்கணும், 40 கேபிக்குள்ளே இருக்கணும். அடுத்த சிக்னேச்சரும் வந்து 20 கேபிக்குள்ளே வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்வேலிட் அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. டோட்டலாக வந்து 9 பேஜஸில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் போயிட்டு இதோட லிங்க், இந்த நோட்டிஃபிகேஷனையும் வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள்
படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிகிரி வந்து நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலும் மற்ற கேட்டகரியில் வந்து குட்ஸ் கார்டு, ஸ்டேஷன் மாஸ்டர், ஸோ இது மாதிரியான கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஜுக்குள்ளே இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லாஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.